பத்திரிகையாளர் திரு ஆபிரகாம் உங்களிடமிருந்து இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் பார்வை என்ன? ஆக்சுவலாக எனக்கு இதில் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் அரசியலில் பல முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டே இருக்காரு. திரைத்துறையில் அவர் பிரபலமாக ஆனதை விட இந்த அரசியலில் அவருக்கான முக்கியத்துவத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கார். ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்போ இந்த சந்திப்பு அப்படின்றதுக்கு முன்னாடி ஃப்ளாஷ்பேக்கில் நிறைய சம்பவங்களை, அவர் சார்ந்த விஷயங்கள், அவரை சுற்றி இருக்கிறவர்கள் பேசிய விஷயங்கள் அனைத்துமே இன்னைக்கு மறுபடியும் எப்படி இந்த சந்திப்பு முக்கியத்துவமாக பேசப்படுகிறதோ அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் மீது வைத்த அத்தனை விமர்சனங்களும் மீண்டும் அதெல்லாம் மறக்கடிக்கப்பட்ட விஷயமா இருந்துச்சு. மறந்து போயிட்டாங்க எல்லாருமே. அவர் கன்னடர்னு சொன்னது, மராட்டியர்னு சொன்னது, தமிழன் தான், தமிழன் ஆளணும்னு சொன்னது, இப்படி எல்லா விஷயங்களும் மறந்து போயிருந்தாங்க. ஏன்னா அவர் அரசியலுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் உடல்நிலை காரணம், பல்வேறு காரணங்கள் போயிருச்சு. சீமான் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த சந்திப்புக்கு இப்போது ஏன் தேவை வந்தது அப்படின்ற கேள்வி வரும்போது கொஞ்ச நாளாவே பல இடங்கள்ல, பல ஊடகங்கள்லையும் பல இடங்கள் நடக்கிற விஷயங்கள் என்னன்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள்லாம் வெளியே போயிட்டே இருக்காங்க. ஆனா வெளியே போயிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க யாரோ ஃபில் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வெளியே போயிட்டே இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஃபில் பண்றாங்க. வெளியே போற தகவல் வெளியே வருது, ஃபில் பண்றது வெளியே வர்றதில்லை. அது என்ன காரணம் நமக்கு தெரியாது. ஆனால் அதே நேரத்தில் பேசுகிற எல்லாரும் சீமானுடைய அந்த ஆவேச பேச்சு, ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான தமிழ் உணர்வான பேச்சோட அவரை நேசிக்கிற நபர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் பெரிய கேள்வி வருது. என்ன தொடர்ச்சியாக இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம இதை ரொம்ப ரொம்ப அதீத அன்பினால் நான் மரியாதை நிமித்தம், அவரே சொல்லிட்டார், நான் அன்பினால் சந்திச்சேன், மரியாதை நிமித்தமான சந்திப்பு, நான் என்ன பேசுறேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஆனால் அரசியல் பேசணும்ன்றாரு. இங்க அரசியலுக்கு இடமே இல்லை சார். அரசியலும் பேசணும் இல்ல, அதான் அரசியலும் பேசணும்ன்றாருல, இந்த அரசியலும் பேசணும்ன்ற விஷயத்துக்கு இடம் இல்லை, இப்ப சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அது என்னன்னா ஒரு நெருப்பை பற்ற வைக்கிற வேலை. அப்படிதான் நான் பார்க்குறேன். பத்திரிகையாளராக இந்த இத்தனை ஆண்டுகள் நான் பயணம் பண்ணுறேன். அண்ணன் சீமான சினிமா காலத்திலேருந்து நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நல்ல நெருங்கிய நண்பர், அன்பானவர், மரியாதையானவர்லாம் ரைட்டு. ஆனால் அவருடைய கொள்கையில் இவர் மற்றவர்களை கொள்கை முரண்னு சொல்கிறாரு. இவருக்கே கொள்கை முரண் இருக்கும்னு ஒரு தயக்கம், நமக்கு ஒரு பதட்டம், ஒரு சந்தேகம்லாம் வருது இல்லையா? ஏன்னா இவர் எதை நோக்கி பயணப்படுறாரோ அதை விட்டுட்டு அடுத்த ஏன்னா எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிற எல்லாரும் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி தான் போவாங்க எல்லாருமே. ஆனால் இவர்கள் நான் தனித்தே நிற்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் மக்களால் ஏன் அவர்கள் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படின்ற கேள்விக்கு யாருமே விட சொல்ல மாட்டாங்க. முயற்சி எடுத்துட்டே இருக்காரு, எல்லா முயற்சியும் எடுக்கிறாரு. அந்த முயற்சிகள் ஏன் பலன் அளிக்கல? மக்களை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை சார். அரசியல் நடத்துறது வெறும் பேசிட்ட மட்டும் அரசியல் நடத்த முடியாது. இங்க அதை தாண்டி அவருடைய செயல்பாடுகள், முன்னெடுப்புகள்லாம் இருக்குல்ல. ஏன்னா விஜயகாந்த் கூட நீங்க சினிமாவில் தான் வந்தவர். ஏன்னா விஜயகாந்தோட நான் கிட்டத்தட்ட ரொம்ப ஆண்டுகள் பழகியிருக்கேன். அவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே அரசியல் களத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத கிராமமா போய் அவர் பார்த்தவர். அவருடைய அந்த அந்த இயக்கம், அவர் வச்சிருந்த ரசிகர் மன்றத்தினுடைய பலம் அவருக்கு பெரியதா ரொம்ப கை கொடுத்தது. எப்ப கை கொடுத்துச்சுன்னா அவருடைய அந்த தொண்டர்கள் பலம், அந்த ரசிகர்கள் பலம் தொண்டரா மாறும்போது அவருக்கான பெரிய செல்வாக்கை கிடைத்தது தனியாக நின்று. அதன் பிற்பாடு நாம மக்களுக்கு நல்லது செய்யணும்னா தனியா வேலைக்கு ஆகாதுன்னு கூட்டணி சேர்கிறார். நான் இவரை கூட்டணி சேர சொல்லி சொல்லவே இல்லை. ஆனா உங்க கொள்கையில நேரா நில்லுங்க. இவர் சொன்னார் இல்லையா, நீ இடப்பக்கம் நிக்காத, வலப்பக்கம் நிக்காத, நடுவுனா லாரி அடிச்சு செத்து போயிருவேன்னு சொன்ன அதே வார்த்தைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா, என்னுடைய அன்பான தம்பினாரு. அவ்வளவு ஆவேசம் வர வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப எல்லா இடங்களிலும் அவருடைய கட்சியிலிருந்து வெளியில போற எல்லாரும் எங்க போறாங்க அப்படின்றது ஒரு கேள்வி இருந்தாலும் பலரும் தாவேக்காக தாவுகிறார்களோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. விஜய் அரசியல் கட்சிக்கு வரேன்னு சொல்லிலாம் வரல, வரேனாரு வந்துட்டார். ஆனால் எனக்கு அங்கேயும் முரண் இருக்கு சார். ஓராண்டு காலமாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சியில இன்னைக்கு வரைக்கும் ஒற்றை முகமாக விஜய் மட்டுமே இருக்கார். மற்ற தலைவர்களையோ மற்ற நிர்வாகிகளையோ அடையாளப்படுத்தி அவர்களை இவர்களெல்லாம் எனக்கான போர் வீரர்கள், இவங்கெல்லாம் என்னுடைய தலக்கர்த்தாக்கள் காமிக்கல. ஆனா நாம் தமிழர் கட்சியில என்ன பண்றாங்கன்னா, ஒரு சிலரை மட்டும் அடையாளப்படுத்துறாங்க, பாக்கி யாரும் கேள்வி கேட்க முடியாது. அங்க ஒரு சர்வாதிகாரம் போயிட்டு இருக்கு. இது எல்லாம் அவர்களுக்குள்ள நிறைய போயிட்டு இருக்கும்போது அதை பத்தி யாரும் பேசிடக்கூடாதுன்றதுனால தான் இப்ப இந்த சந்திப்பு வந்த உடனே எல்லாம் அதெல்லாம் மறந்துட்டாங்க. கட்சியிலேருந்து இங்க போறாங்களா, அங்க போறாங்களா, என்ன நடக்குது அதெல்லாம் மறந்துட்டு இப்ப முழுமையான ரஜினிகாந்துடைய ஆலோசனை பெற்று விட்டார், ரஜினியினுடைய அவருடைய அந்த ரசிகர் பலம் இவருக்கு பலன் அளிக்கும் அப்படின்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முயற்சி இப்ப நடந்த விஷயங்கள் இன்னும் 1.5 வருஷம் இருக்கு. அதற்குள் நிறைய சம்பவங்கள் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மாறுகிற எல்லாம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்போது இதே ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வேணான்னு ஒதுங்கினவர் நேரடி அரசியல் களத்தில் வரமாட்டார், மறைமுக அரசியலும் பண்ண மாட்டார். ஆனால் அவர் அரசியலை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏன்னா ஒவ்வொரு முறையும் என்ன நடந்தாலும் அவர் சைட்லேருந்து ஒரு கருத்து வரும்.
இப்போ நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கொஞ்ச காலமாக எந்த அரசியல் கருத்தும் சொல்லல. ஏர்போர்ட்ல அரசியல் கேள்வி கேட்டாலே அது பத்தி தகவல் சொல்லாம கிளம்பிடுறாரு. ஆனால் சினிமா சம்பந்தமா எது வந்தாலும் கூப்பிட்டு பேசுறாரு, நீங்க வாங்கன்னு. இப்ப சீமான் சந்திப்பை என்ன, சீமான் அவருடைய படத்தை பாராட்டுறாரு, அது சம்பந்தமாக எக்ஸ் தளத்தில் பதிவிடுறாரு, அந்த அடிப்படையில் பேசுறாங்க. முரண்களை களைந்து இப்ப இந்த விஷயத்துல ரஜினிகாந்த் இன்னும் ஒருபடி மேல போயிட்டார். ஏன்னா அவ்வளவு கடுமையான விமர்சனம், அதுவும் சீமான் செய்த விமர்சனத்தை விட அவரோட கூட இருந்தவர்கள் செய்த தனி மனித விமர்சனம் ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பேசினாங்க, குடும்பத்தை இழிவாக பேசினாங்க. அப்படி இருந்தும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பையும் ஒரு நேசத்தையும் கொடுத்து வீட்டுக்குள்ள கூப்பிட்டு பேசுறாங்கன்றது மிகப்பெரிய ஒரு மரியாதையை தான் ஏற்படுத்துது. யார் மேலனா ரஜினிகாந்த் மேல. அந்த பலனை சீமான் எடுத்துக்கொள்வதற்கு பார்க்கிறாரோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. தம்பி வந்திருக்காரு, அவர் என்ன பேச போறாருன்னு தெரியல எனக்கு. அவர் ஒரு கருத்தை வச்சிருக்காரு. ஒரு சந்திப்புனாலேயே நீங்க அவருடைய கொள்கை முரணாக இருக்கிறான்னு எப்படி நீங்க தீர்மானிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. ரெண்டாவது, ரஜினிகாந்த் பத்தி அவருக்கு சொன்னப்ப, அது இன்றைக்கு நானும் காணொலிகள் நிறைய பார்த்தேன், அவர் இங்க தமிழராக தமிழ்நாட்டிற்காக இங்க என்ன வேணுமாலும் நம்ம தலைவராக தொண்டாட்டிட்டு நீங்கள் இங்கே வாங்க, தொண்டே ஆற்றாமல் நேரடியான ஆட்சிக்கு தான் வருவேங்கிறது தான் நாங்கள் எதுக்குறோம். மற்றபடி தனிப்பட்ட ரஜினிகாந்த் மீது, அவர் திரைப்படத்தில் நல்ல நடிகர், சினிமா சார்ந்து நாங்கள் எந்த விமர்சனம் பண்ணலை, இந்த படத்தில் அப்படி நடிச்சிருக்காரு நாங்கள் சொல்லவே இல்லை, தனிப்பட்ட முறையில் எந்த விமர்சனம் பண்ணவில்லை. தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் நீங்கள் நேரடியாக ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வரணும்னு சொல்கிறதான் நாங்கள் எதுக்குறோம் அப்படின்னு ஏற்கனவே தெளிவுபடுத்து. இல்லை இல்லை இல்லை, அங்கே தான் இப்போ நான் அவர் ஏன் கொள்கை முரண்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னா, நீங்கள் அவர் நடிகராக அல்லது அந்த திரைப்பட சம்பந்தமாக அவர் சந்திச்சு, ஆமா நான் சந்திச்சேன், பேசினேன், அன்பை பரிமாறிக்கொண்டேன், என் மாநிலத்துக்கு வந்தவரை நான் போற்றுகிறேன், பாராட்டுகிறேன்றலாம் பிரச்சனையே கிடையாது. அரசியலும் பேசினேன்னு சொன்னதுனால தான் நான் சொல்றேன். இதே அரசியலும் பேசினேன்னு சொல்லும் போது தான் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர் அரசியல் களத்துக்கே வரக்கூடாதுன்னு முன்னாடி நின்றவங்க. நீங்க சொல்ற எல்லாம் கரெக்ட். அவர் துரும்பையும் கிள்ளி போடலன்றதுக்கு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, அவர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு உங்களை கேட்கல நானு, அவருக்கு தெரியுமா? இன்னைக்கு எந்த அடிப்படையில் போய் அவர் நீங்க அரசியலும் பேசினேன்னு எப்படி பேசுறீங்க? இப்ப அதுக்கு 4 வருஷத்துல அவர் நிறைய கிள்ளி போட்டாரா இல்ல அள்ளி போட்டாரா? என்ன செஞ்சார் ரஜினிகாந்த்? யாருக்கு தெரியும்? இது எல்லாமே ஒரு பரபரப்புக்காக தான் என் பார்வையில் நான் சொல்றேன். மற்றவருடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். ஏன்னா களம் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த களத்துல நம்ம நிக்கணும்னா பரபரப்புக்காகனாலும் பேசுபொருளாகும்னாலும் கூட நீங்களே சொன்னீங்கல்ல 1.5 வருஷம் இருக்குன்னு. ஆமாமா, அப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டியது இப்பயே பண்ண வேண்டிய தேவை என்ன? இதுதான் ஒண்ணும். இது என்னன்னா, இப்ப முழுக்க நம்ம நாம் தமிழர் தொடர்பான அந்த கட்சி தொடர்பான பல்வேறு எதிர்மறை விமர்சனங்கள் போயிட்டே இருக்கு. கட்சி நிர்வாகிகளா, மாவட்ட நிர்வாகி, மாநில நிர்வாகிகளா வெளியில போயிட்டு இருக்காங்க. அங்க வேறு சிக்கல்கள் இருக்கு. என்ன பிரச்சனைன்றது அவர்கள் தான் சொல்லணும், நமக்கு தெரியாது. அது எல்லாம் மடை மாற்றுகிற இன்னொரு விஷயமாக கூட இருக்கலாம். இப்ப மாறிடுச்சு இல்லையா? இப்ப என்ன பேசுறோம் நம்ம? இப்ப இதுக்கு முன்னாடி ஏன் சார் வெளியே போறாங்கன்னு டிபேட் எடுத்து பேசிட்டு இருந்தாங்க. இப்ப ரஜினிகாந்தோட சந்திப்பு சார், ரஜினிகாந்த் பின்னால் இருந்து அரசியல் செய்கிறாரா, இவரோடு அவர் அணி சேர்கிறாரா, இனி என்னென்னமோ ஜோசியங்கள்லாம் வரும், கோஷியங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கு, டைம் இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் ரஜினிகாந்தோட பார்வையில தமிழக அரசியலை பார்வையாளராக தான் இருப்பாரு. யாருக்கும் அந்த வாய்ஸ் கொடுக்கிறது, பின்னாடி நிக்கிறது. வாய்ஸ் கொடுத்திருக்காருல 96ல 98ல. இப்ப அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொன்ன பிறகு எங்க வாய்ஸ் கொடுத்தாரு? யாரு கொடுத்தாரு? அதுக்கப்புறம் நிச்சயமாக கொடுக்க வாய்ப்பில்லை. அந்த தவறை ரஜினிகாந்த் செய்ய மாட்டார். நேரடியாகவும் வரமாட்டார், மறைமுகமாக செய்ய மாட்டார் நான் நினைக்கிறேன். வார்த்தையே தேவையில்லை. இதுல யாரும் உடைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது சிம்பிள். அந்த அஜெண்டாவே கிடையாது. இடன் அஜெண்டான்றது என்னன்னா, இங்க அது எங்களுடைய கேள்விகளும் கோரிக்கைகளும் ஏற்கப்படல. அப்ப எங்களுக்கான ஒரு இடம் தேவைன்றதுனால தான் இப்ப அவங்க எங்கேயும் போக முடியாது. யாரை எதிர்த்து அரசியல் பண்ணாங்க இவ்வளவு நாளா? திமுக எதிர்த்து. அதிமுக கூட சொல்ல முடியாது நம்ம. திமுக எதிர்த்து தான் அரசியல். அவங்க இடன் அஜெண்டா அதான். அங்க திரும்பி போக முடியாதுன்னா திராவிட கட்சி தான் பெருசா இருக்கு. அது 2010ல கட்சி தொடங்குறப்பவே 2009 இலங்கை இதே நவம்பர் மாதம் மாவீரர் தினம் வருது. அடுத்து 26, 27 தேதிகளில், மே 17, 18 தேதிகளில் அங்கே நடந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலைக்கு இங்கே இருந்த தமிழ்நாடு அரசு திமுகவையும் குற்றம் சொன்னாங்க. திமுக அப்போ மத்தியில் கூட்டணிக்கு தலைமை இருந்த காங்கிரஸ், இந்த 2 கட்சிகள் தான் காரணம், இங்கே இருந்து எந்த உதவியும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இனப்படுகொலையில தான் இந்த கட்சி உருவானது அப்படிங்கிற தேவையெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அன்னைக்கு பேசுகிற அதில் அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றம் இல்லை, அந்த கொள்கையிலும் எந்த மாற்றம் இல்லை. அந்த அரசியலை மட்டுமே வைத்து தமிழக அரசியல் பண்ண முடியாது. அந்த அரசியல் மட்டும் பண்ணனா ஸ்ரீலங்கால தான் பண்ணணும். அது ஒரு காரணமா கொண்டு வந்து இங்க ஒரு தமிழ்நாடு சார்ந்து அவங்க பேசவே இல்லையா, போராடவே இல்லையா? என்ன பண்றாங்க இது வரைக்கும்? ஒற்றை காரணத்தை வச்சு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு வரைக்கும் நான் சில வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டேன் பொது வெளியில. ஆனா பொது வெளியில அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி தான் அந்த கட்சி அழைக்கிறாங்க. இவங்க இதற்காக தான் அரசியலை நடத்துறாங்கன்றாங்க. நம்ம சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா,
தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ள தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை இருக்கிற நேரத்துல அந்த பிரச்சனைகளை முன்னெடுப்பதற்கு பதிலாக எப்பவும் பாருங்க, ஏதாவது ஒரு சர்ச்சை ஒரு விஷயம் வரும்போது உடனடியாக என் இனத்துக்கான போராட்டம்னு ஆரம்பிச்சிருவாரு. இதுதான் நமக்கு சிக்கலே உண்டாகுது சார். இங்க எல்லாரும் இங்க இருக்காங்க. இன்னைக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இன்னைக்கு பல மாநிலங்களை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டில் உட்கார்ந்துட்டாங்க. நீங்க என்ன பண்ணிட முடியும்? எது நடக்காததோ எது எல்லாம் சினிமாவில் மட்டும் நடக்கும். கற்பனையில ஒரே பாட்டுல பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி. ஏன்னா எங்க அண்ணன் சீமான் வந்து திரைப்பட இயக்குனர், நல்ல கற்பனை வளம் உள்ளவர். அதனால அவர் வந்து பெரும்பாலும் அந்த சினிமாவையும் அரசியலும் களத்திலிருந்து வந்த தலைவராவோ களத்திலிருந்து வந்த கட்சியாவோ அதை நீங்க பார்க்கலையா? இன்னும் வரவே இல்லை சார். அதுதான் வேதனையா இருக்கு. நீங்க ஏன் வரல? மதுரையில விமான நிலைய விரிவாக்கத்துக்கு மக்கள் போராடுறாங்க, பார்த்துட்டு தான் அங்கதானே பேசுறாரு. எல்லாமே அவருடைய தேவைக்காக மட்டும்தான் செய்யறாருன்றது தான் அங்க பெரும்பாலான போய் பேசுறது என்ன தேவை? அரசியல் முக்கியத்துவம் இருந்தால் ஏன் மக்கள் அவங்கள அங்கீகரிக்கல? 10 வருஷமா இருக்காங்களே, ஏன் சார் அங்கீகரிக்கல? மாநில கட்சியை அங்கீகரிச்சிருக்காங்களே, 8% மேல வாக்கு வாங்கியிருக்காங்களே, மெல்ல மெல்ல வளர்ந்துட்டு தானே வருது. கட்சி ஆரம்பிச்சு அடுத்த கட்ட நகர்வு அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? ஒரு தேர்தல், 2 தேர்தல், 3வது தேர்தல் எதிர்க்கட்சியாக உட்காரணும் இல்லையா சார்? 1949 திமுக ஆரம்பிச்சாங்க, 67 தான் ஆட்சிக்கு வந்துச்சு. ஒரு நிமிஷம் நல்லா புரியுங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு மிக்க ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நாம என்ன பேசிட்டு இருக்கோமோ அது உலகத்தின் எல்லா மூலையிலும் பார்க்க முடியும். அன்னைக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கணும்னா அவங்க பயணப்படுறதுக்கு ஊர் ஊரா போய் வேட்டியை கட்டி தான் அவங்க வந்து அவங்களுடைய பரப்புரையை சொல்ல முடியும். சரி, பேசும். பல சிக்கல்கள் இருக்கு. நான் இவ்வளவு டெக்னாலஜியை கையில வச்சிருக்கிறவர்கள் இன்னைக்கு அவர் பேசினார்னா அவ்வளவு சேனல்கள்ல கொண்டு வராங்க, அவ்வளவு வச்சிருக்காங்க. அவங்க ஒரு வார் ரூம் வச்சிருக்காங்க, இன்னொருத்தர் வச்சிருக்காரு பாருங்க வார் ரூம். அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு வார் ரூம் இருக்கு. ஆனாலும் ஏன் மக்கள்கிட்ட உங்களுடைய கொள்கைகளை சரியாக கொண்டு போய் சேர்க்க முடியல? அங்க எங்க முரண் இருக்குன்னு கேக்குறேன் நான். சரி, அதற்கான விளக்கம் அவங்களுடைய கூட்டங்களை நிறைய பேசியிருக்காங்க. அடுத்து கார்த்தி பேசுவாரு நான் நம்புறேன். அதுக்கு திரு சுருக்கமா. ஆக்சுவலா இப்ப நம்ம இந்த தலைப்பினுடைய நோக்கமே வந்து சந்திப்புல அரசியல் இருக்கா அப்படின்னு. நான் வந்து ஆரம்பத்திலே நான் வந்து அதை தெளிவுபடுத்தும் போது ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன் திரும்ப. இதுல வந்து ஒரு அரசியலும் இல்லை. ஆனா இது வந்து இவருடைய தேவைக்காக இந்த சந்திப்பை அரசியல் ஆக்குகிறதுக்கு சீமான் முயற்சிக்கிறார். அவ்வளவுதான்.